Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மயிலாடுதுறையில் உள்ள மயூரநாதர் கோவிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு 108 மூலிகை சாறுகளால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சுமார் 1800 ஆண்டுகள் பழமையான இக்கோவிலில் மூலிகை சாறுகள் நிரப்பப்பட்ட குடங்கள் மேள தாளங்களுடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மூலிகை அபிஷேகம் செய்வதால் வளம் பெருகி மக்களின் துன்பங்கள் நீங்கி உலக நன்மை ஏற்படும் என்பது சித்தர்கள் வாக்கு என சிவனடியார்கள் தெரிவித்தனர். சித்தர்களும் முனிவர்களும் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்ட தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் மயிலாடுதுறையில் அமைந்திருக்கக்கூடிய மயூரிநாதர் ஆலயத்தில் 124வது கோவிலாக இந்த அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது. எந்த ஆலயத்தில் இந்த அபிஷேகம் செய்யப்படுகிறதோ அந்த ஆலய இறைவனை தொடர்ந்து ஒரு மனிதன் வழிபட்டு வந்தால் முப்பிணிகளும் தீரும் என்பதற்காகவும் அந்த ஆலயத்திற்கு பெரும் புனிதம் சேர்ப்பதற்காகவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை நோய்கள் இருந்து காக்கப்படுவதற்காக இந்த 3 நோக்கத்திற்காக தான் புனிதப்படுத்துவதற்காக இந்த அபிஷேகம் செய்யப்படுகிறது. ஈரோடு சத்தியமங்கலம் அடுத்த அரியப்பம்பாளையம் பகுதியில் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்று சத்தி கோபி சாலையில் தலையில் முக்காடு அணிந்து ஊர்வலமாக சென்றனர். பின்னர் அரியப்பம்பாளையம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் ராமநாதபுரம் அருகே சாலையில் டீசல் கசிந்து பரவியதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் வழுக்கி விழுந்து காயமடைந்தனர். ராமநாதபுரம் திருச்சி பிரதான சாலையில் சென்ற கான்கிரீட் கலவை இயந்திரம் பொருத்தப்பட்ட வாகனத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக லிட்டர் கணக்கில் டீசல் சாலையில் கொட்டியது. இதை அறியாமல் பின்னால் வந்த வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறி விழுந்தனர். தகவல் அறிந்து வந்த பணியாளர்கள் டீசல் கொட்டிய பகுதியில் மண்ணை கொட்டி சீரமைத்தனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலத்தில் சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக கூறப்படும் சுவரை அகற்றக் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாட்டாமங்கலம் சாலையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மணியனூர் சரவணபவன் நகர் 2வது தெரு வளைவு பகுதியில் ராஜேந்திரன் என்பவர் தனக்கு சொந்தமான இடம் என கூறி சுவர் எழுப்பியதால் அவ்வழியாக பொதுமக்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே வடக்கவுஞ்சி பகுதியில் ஆழ்குழாயை ஆக்கிரமித்து தண்ணீர் தராமல் தடுத்து வரும் தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண்கள் புகார் மனு அளித்தனர். வடக்கவுஞ்சி ஊராட்சியில் உள்ள பட்டியக்காடு பகுதியில் 50க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் வசித்து வருவதாகவும் சில ஆண்டுகளுக்கு முன்பு வனத்துறையினரால் அமைக்கப்பட்ட ஆழ்குழாயை தனிநபர் ஆக்கிரமித்து தண்ணீர் வழங்காமல் மறுத்து வருவதாகவும் பெண்கள் குற்றம் சாட்டினர். பிரதமர் மந்திரி திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட 10 வீடுகளில் 3 வீடுகளில் இன்னும் மேற்கூரை அமைத்து தராமல் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் பட்டியலினத்தவர்களின் கோரிக்கை மனுக்கள் மீது மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பக்கத்து ஊர்ல தோட்டத்துக்கு வாங்கிப்பாங்க. அவங்க எங்கள் ஊருக்கு வர்ற தண்ணி பைப்பில் ஓட்டையை போட்டு 2 கேட்டு வால் மாதிரி மாட்டிருக்காங்க. அதில் வர்ற தண்ணி பூராமே அவங்களுக்கு போயிடுறது. ஊரில் தண்ணியே வர்றதில்ல. 1 வாரம் 2 வாரம் ஆனாலும் தண்ணி விட மாட்டேங்கிறாங்க. நைட்டில் தண்ணி விடுறாங்க. கொஞ்ச நேரம் ஒரு 1/2 தான் தண்ணி வருது. அந்த தண்ணியும் பிடிச்சிட்டு 2 குடம் 3 குடம் பிடிப்போம். அதை பேர் தண்ணி ஆஃப் பண்ணிக்க அவங்க காட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. அவங்களோட தேவைக்கு மட்டும்தான் அந்த பைப் இப்போ யூஸ் ஆகிட்டு இருக்குது. நாங்களும் பிடிஓ அங்கே இங்கேன்னு கலெக்டர் தான் இப்போ தான் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்தது கிடையாது. அவங்க எல்லாம் மனு கொடுத்து அவங்க எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எங்களுக்கு எடுக்கலை. தேனி ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள வீட்டின் வாயிலில் நிறுத்தப்பட்டிருந்த காரை ஒருவர் திருடி சென்ற காட்சி வெளியாகியுள்ளது. கருவேல் நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த பிரேம்குமார் என்பவர் குடும்பத்துடன் வெளியூருக்கு சென்று வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் வாயில் நிறுத்தப்பட்டிருந்த கார் திருடு போனது கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார்.
மேலும் வீட்டில் இருந்த நகைகள், பணம் கொள்ளை போனது. இதேபோன்று ராஜாத்தி என்பவரது வீட்டிலும் கொள்ளையர்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர். ராசிபுரம் பள்ளி மாணவர் கவின்ராஜ் கொலை வழக்கில் அப்போதைய அமைச்சர் அளித்த வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என பெற்றோர் வேதனை தெரிவித்துள்ளனர். ராசிபுரத்தைச் சேர்ந்த கவின்ராஜ் என்ற 9ஆம் வகுப்பு மாணவர் 2025ஆம் ஆண்டு சக மாணவரால் அடித்துக் கொல்லப்பட்டார். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு வேலை, நிவாரணத் தொகை வழங்கப்படும் என அப்போதைய அமைச்சர் மதிவேந்தன் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. எனினும் இதுவரை கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என கவினின் தாய் வனிதா வேதனை தெரிவித்துள்ளார். சிவானந்தா சாலையில் கவின்ராஜ் என்று படித்து கொண்டு வந்திருந்தான். சக மாணவனால் பரத் என்ற பையன் அடித்து கொலை செய்து விட்டான். 1.5 வருஷம் ஆகுது. எங்களுக்கு பண உதவியும் வேலை வாய்ப்பும் போட்டு தரேன்னாங்க. இந்த திமுக ஆட்சியில் எங்களுக்கு எதுவும் பண்ணி தரல. செஞ்சு தரேன்னு கடைசி வரைக்கும் செய்யவே இல்லை. முதலமைச்சர் விஜய் அவர்கள்கிட்ட நாங்கள் பண உதவியும் வேலை வாய்ப்பும் எங்கள் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு உதவி பண்ணி தராங்கன்னு சொல்லி கேட்டுக்கோங்க. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் உள்ள ராஜவாய்க்காலில் உடனடியாக தண்ணீர் திறக்க கோரி விவசாயிகள் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததால் வழக்கமாக மார்ச் மாதத்திற்கு பிறகு திறக்கப்படும் ராஜவாய்க்காலில் இதுவரை தண்ணீர் திறக்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதனால் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள வெற்றிலை பயிர்கள் காய்ந்து வருவதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. ராஜாவாய்க்காலுக்கு 350 நாள் வருடத்திற்கு பாசனத்துக்காக தண்ணீர் திறந்துட்டு இருந்தாங்க இவ்வளோ காலமாக. இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு மேட்டூர் அணை தண்ணி திறந்தால் மட்டும்தான் தண்ணி திறக்க முடியும், இல்லைன்னா உங்களுக்கு தண்ணி திறக்க முடியாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இப்போ அடிக்கடி எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் தண்ணி நிறுத்திடுறாங்க. இந்த வாய்க்கா பாசனத்தை நம்பி பார்த்தீங்கன்னா வெற்றிலை, வாழை, கோரை, கரும்பு இந்த மாதிரி பயிர் இருக்குது. வெற்றிலைங்கிறது தினமும் தண்ணி தேவைப்படக்கூடிய ஒரு பயிர். அது குழந்தையை காப்பாற்றுற மாதிரி இன்றைக்கி எல்லா விவசாயிகளும் காப்பாற்றிட்டு இருக்காங்க. இவங்க எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் தண்ணியை நிறுத்துறதுனால அது ரொம்ப கருகி இன்றைக்கி பெரிய இழப்பீடு ஏற்படுற அளவுக்கு இருக்குது. இது சம்மந்தமாக இன்றைக்கி அதிகாரிகள் கேட்கும்போது அதிகாரிகள் ரொம்ப அலட்சியமாக பதில் சொல்கிறாங்க. உங்களுக்கு நான் 3ஆம் தேதி தண்ணி திறந்து விட்றேன் அப்படிங்கிறாங்க. யாருக்காக தண்ணி திறந்து விட்றீங்க அப்படின்னா குடிநீருக்காக திறந்து விட்றீங்கிறாங்க. இந்த பாசனங்கிறது முழுக்க விவசாயிகளுக்கான ஒரு நீர். இதை அவங்க தவறுதலாக பயன்படுத்தியிருக்காங்க. தவறுதலான ஒரு அறிவுரை கொடுக்குறாங்க. இதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுறோம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் மின்சார தடை காரணமாக மஞ்சள், வாழை, கரும்பு பயிர்கள் கருகும் நிலையில் உள்ளதாக ஆற்றுப்பாசன விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எல்னினோ தாக்கத்தால் வறட்சி நிலை நீடிக்கும் நிலையில் காவிரி ஆற்றை ஒட்டிய பகுதியில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்களுக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாததால் மின் இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இதனால் பயிர்கள் காய்ந்து வருவதாக தெரிவித்த விவசாயிகள் உடனடியாக மின் இணைப்பை வழங்கி பயிர்களை காப்பாற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மஞ்சள் போட்டுருக்காங்க, மஞ்சள் இப்பதான் முளைச்சிட்டு இருக்குது. கரும்பு போட்டுக்கள், கரும்பு இப்பதான் கொஞ்சம் உயரம் வந்திருக்குது. வாழையும் அப்படித்தான் வந்திருக்குது. திடீர்னு தண்ணி கரண்ட் கட் பண்ணிட்டாங்கன்னா தண்ணி எப்படி கட்ட முடியும்? மஞ்சள், வாழை, கரும்பு 3க்குமே தண்ணி நல்லா தண்ணி நீர் பாஞ்சாதான் நல்லா வரும். தண்ணி இல்லைன்னா எப்படி விவசாயம் எப்படி பண்ண முடியும்? தண்ணி இல்ல, கிணறும் கிடையாது. கிணறு இருந்தா கூட பரவாயில்ல, கிணறுல அந்த ஆத்த நம்பி தான் அந்த விவசாயமே நடந்துட்டு இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள பாதாள சாக்கடை பாதையை மீண்டும் தோண்டுவதாக கூறி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் இல்லம் அருகே சில ஆண்டுகளுக்கு முன்பே நிறைவேற்றப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் செயல்பாட்டில் உள்ள நிலையில் அதே பாதையை மீண்டும் தோண்டி பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இது மக்களின் வரிப்பணத்தை வீணடிக்கும் செயல் என்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் தூக்குனாம்பாக்கம் அருகே போலியோ சொட்டு மருந்து உட்கொண்ட குழந்தை திடீரென உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நல்லத்தூர் பகுதியைச் சேர்ந்த ராஜா ராஜம் தம்பதிக்கு 1.5 வயதில் ஹரிஹரன் என்ற மகன் இருந்த நிலையில் குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. பின்னர் உறங்கிய குழந்தை நீண்ட நேரம் ஆகியும் எழுந்திருக்காததால் அச்சமடைந்த பெற்றோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அப்போது ஹரிஹரன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்த நிலையில்
சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே உள்ள திருவேட்டை அழகு ஐயனார் கோவிலில் விவசாயம் செழிக்கவும் மழை பெய்யவும் வேண்டி குதிரையெடுப்பு விழா நடைபெற்றது. கிராம மக்கள் காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட நிலையில் ஐயனாருக்கு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் இந்த விழாவுக்காக தயாரிக்கப்பட்ட குதிரைகளை ஊர்வலமாக தூக்கி வந்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு விளைந்த தானியங்களை வைத்து பூஜைகள் நடைபெற்றன. மதுரை பாலமேடு அருகே உள்ள பொம்மிநாயக்கன்பட்டி கருப்பசாமி கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வேதமந்திரம் மற்றும் மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் கொண்டுவரப்பட்ட போது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கம் எழுப்பி கும்ப கலசத்தை வரவேற்றனர். அப்போது அங்கிருந்த சில பக்தர்கள் சுவாமி அருள் வந்து ஆடினர். கோபுர கலசத்திற்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டதும் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. ஈரோடு அருகே தனியார் குவாரியில் சட்டவிரோதமாக ரசாயன மற்றும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொட்டம்பட்டி கிராமத்தில் குடியிருப்பு பகுதிக்கு அருகில் உள்ள குவாரியில் குப்பைகள் கொட்டப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் அடிக்கடி தீ விபத்துகள் ஏற்பட்டு கிராமத்தை நச்சுப்புகை சூழ்ந்து கொள்வதாகவும் நிலத்தடி நீர் மாசமடைந்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். கழிவுகளை கொண்டுட்டு வந்து டே அண்ட் நைட்டு ஃபுல்லாக கடந்த 2 வருஷமா கொட்டிட்டு இருக்காங்க. குப்பைகள் வந்து கொட்டுறதுனால எகைன் அண்ட் எகைன் வந்து நமக்கு தீ வந்துகிட்டே இருக்கு. இப்போ என்னன்னா அதுல என்னென்ன வேஸ்டேஜஸ் கொட்டுறாங்கன்னா கெமிக்கல் வேஸ்டேஜஸ் கொட்டுறாங்க, மெடிக்கல் வேஸ்டேஜஸ் வருது, அப்புறம் கட்டிடம் இடிக்கிற அந்த குப்பைகளும் கொண்டுட்டு வந்து அது வந்து அதையும் கொட்டுறாங்க. அது போக சாதாரண மக்கி போற குப்பைகளும் கொட்டுறாங்க. அதாவது எல்லாமே கலந்து கொட்டுறாங்க. நாங்கள் வந்து விஏஓ ஆஃபீஸ்லேருந்து எல்லா ஆஃபீஸஸ்க்கும் வந்து நாங்கள் ஒரு லெட்டர் வந்து மனு வந்து வச்சோங்க சார். அவங்க வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு எங்களை வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்கல. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாததால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். பச்சைப்பெருமாள்பட்டி ஊராட்சியில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கடந்த 2023ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் இன்றளவும் நீர்த்தேக்க தொட்டி பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாமல் உள்ளதாக தெரிவித்த பொதுமக்கள் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். டேங்க் கட்டி கொடுத்து 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு. இன்னும் தண்ணி ஒரு சொட்டு கூட ஏற்றல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அந்த டேங்கை சுத்தம் பண்ணி பராமரித்து எங்களுக்கு தண்ணி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தண்ணி இல்லாமல் நான் காடு காடாக தண்ணி தூக்கிறதுக்கு பிள்ளைங்களை அனுப்ப முடியல. ஸ்கூலு வேலை வெட்டிக்கு போக முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழையும் பெய்யல இந்த வருஷம். இவங்க பார்த்து நீங்கள் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பீங்கன்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். குடிநீர், பேருந்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். திருப்பரங்குன்றம் அருகே உள்ள சோழங்குருணி பகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லை என கூறப்படுகிறது. எனவே உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பெண்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி ஆட்சியரிடம் புகார் மனு கொடுக்க அழைத்து சென்றனர். சாலை இருந்தும் பேருந்துகள் வருவதில்லை எனவும் குடிநீர் குழாய்கள் இருந்தும் தண்ணீர் வருவதில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் காலை உணவு திட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்த் ஆய்வு செய்தார். தொடர்ந்து மாணவர்களுடன் அமர்ந்து சிற்றுண்டி அருந்தினார். ஆசிரியர்கள், சத்துணவு பொறுப்பாளர்கள் உடன் இருந்தனர். இதையடுத்து அம்மா உணவகத்திற்கு சென்று பிரேமலதா விஜயகாந்த் ஆய்வு செய்தார். அவரது வருகையை முன்கூட்டியே அறிந்த ஊழியர்கள் உணவகம் முழுவதும் தூய்மை பணியில் ஈடுபட்டனர்.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே தனியார் தோட்டத்திற்குள் புகுந்த கன்றுக்குட்டியை சிறுத்தை வேட்டையாடி இழுத்து சென்ற சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. களிப்பட்டி கிராமத்தில் மணி என்பவர் தனது தோட்டத்தில் பசுமாடுகள் மற்றும் கன்றுக்குட்டிகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் அதிகாலையில் வனப்பகுதியில் இருந்து வந்த சிறுத்தை தோட்டத்தில் இருந்த கன்றுக்குட்டியை வேட்டையாடி இழுத்துச் சென்றது. இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் வனத்துறையினர் விசாரணை நடத்தினர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே 100 ஆண்டுகள் பழமையான திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவையொட்டி நாள்தோறும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. முக்கிய நிகழ்வாக தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். அதைத் தொடர்ந்து அம்மன் வீதி உலா நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே திறக்கப்படும் மகாலிங்கேஸ்வரர் கோவில் திறக்கப்பட்டது. புகழ்பெற்ற இந்த கோவில் ஆண்டுதோறும் ஜூன் மாத பௌர்ணமியையொட்டி ஒருமுறை மட்டுமே திறக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் கோவில் திறக்கப்பட்டு சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே திறக்கப்படுவதால் இக்கோவிலில் படுகரின மக்கள் பாரம்பரிய உடை அணிந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி திருவண்ணாமலை மாவட்ட கலசப்பாக்கம் அருகே விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலாடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் முன்பு தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது விவசாயிகள் பெற்ற கடன் தொகை முழுவதையும் தள்ளுபடி செய்யாத தாவேக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். வாக்குறுதி கொடுத்த மாதிரி அனைத்து பயிர்க்கடனும் தள்ளுபடி செய்யணும் தான் விவசாயியுடைய கோரிக்கை. அதை தமிழக முதல்வர் சிறப்பான முறையில் ஆட்சி செய்கிறாரு. லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காப்புல. ஆனால் அவரோட ஆட்சியை எதிர்ப்பது என்பது விவசாயிகளின் நோக்கம் அல்ல. நீங்கள் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுங்கள். திராவிட கட்சிகள் கடந்த ஆண்டுகளில் எப்படி வாக்குறுதி கொடுத்தார்களோ அதேமாரி நீ அந்த வாக்குறுதி நிறைவேற்றுங்கள் என்று தான் என்னுடைய கோரிக்கை வைக்கிறோம். அதை தமிழ்நாடு அரசு உயர்கல்வி அதாவது உயர் அதிகாரிகள் கரெக்டான முறையில் அவருக்கு ஆலோசனை சொல்லி அந்த விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வது என்பது விவசாயிகளின் கோரிக்கையாகும். நெல்லையில் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களிடமிருந்து பிடித்தம் செய்யப்பட்டுள்ள 7 கோடி ரூபாய் வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்தில் செலுத்தப்படவில்லை என கூறப்படுகிறது. இதை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை திருநீர்மலை பகுதியில் முதலமைச்சர் பிறந்த நாளையொட்டி தாவேக சார்பில் சமபந்தி அசைவ விருந்து வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பல்லாவரம் எம்எல்ஏ காமாட்சி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 1552 பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் ஐந்தருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்துக் கொண்டிருந்த போது அருவியின் மேல் பகுதியிலிருந்து பாம்பு விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாம்பை கண்டு அதிர்ச்சியடைந்த சுற்றுலா பயணிகள் அலறி அடித்தபடி அங்கிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு ஓடினர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பாம்பை லாவகமாக மீட்டு வனப்பகுதியில் விட்டனர். நிலைமை சீரடைந்ததை தொடர்ந்து பொதுமக்கள் மீண்டும் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். சேலம் வெள்ளநாயக்கன் பாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பசுபதீஸ்வரர் திருக்கோவிலில் திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு 18 வகையான வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சிறப்பு மலர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு பசுபதீஸ்வரர் காட்சியளித்தார். மக்கள் நோய் நொடியின்றி வாழவும் மழை பெய்ய வேண்டியும்
கடன் பிரச்சினை நீங்கவும் வேண்டி நடத்தப்பட்ட திருவிளக்கு பூஜையில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். வணக்கம்பா. நம்ம கோயில்ல திருவிளக்கு பூஜை பண்றது எப்படின்னா, இருள் அகல ஒளி பெருக்க, ஒளி இருந்தால் மட்டும்தான் நாம காணும் வெளிச்சங்கள் இருந்தால் மட்டும்தான் வாழ்வில் முன் உதாரணத்துக்காக நம்ம விளக்கு பூஜை பண்றோம். வருடந்தோறும் இந்த மாதத்துல நம்ம கோயில்ல ஒரு 20 ஆண்டு காலமா பண்ணிட்டு இருக்கிறோம். இருக்க இருக்க மேலும் மேலும் வளர்ச்சிக்காக உண்டானதுக்காக நம்ம விளக்கு பூஜை பண்றோம்.